அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது. அந்த கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர். அத்தியாயம் 2 வசனம் 61. நீங்கள் கூறியதை நினைவு கூர்ந்திருங்கள். மோசஸே, இதற்கு மேலும் ஒரே வகையான உணவை சகித்துக் கொள்ள எங்களால் முடியாது. அவரைக்காய், வெள்ளரிக்காய், பூண்டு, தட்டைப்பயிறு மற்றும் வெங்காயம், மேலும் பூமியில் விளையக்கூடிய அனைத்தையும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்த நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மோசஸ் கிட்ட அந்த மக்கள் சொல்றாங்க. அதாவது ஒரே வகையான உணவை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, தொடர்ந்து அதை சாப்பிட்டுட்டு எங்களால இருக்க முடியாது அப்படிங்கிறத அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, கண்டனம், இழிவு மற்றும் அவமானம், அதாவது நீங்கள் சிறந்தவற்றுக்கு பதிலாக தாழ்ந்தவற்றை நீங்க கேட்கிறீங்க. கண்டனம், இழிவு மற்றும் அவமானத்திற்கு அவர்கள் உள்ளானார்கள். எதன் காரணமாக அப்படின்னா, கடவுளின் கோபத்தை தன் மீது அவர்கள் வரவழைத்துக் கொண்டார்கள். அது எதன் காரணமாக அப்படின்னா, வெளிப்பாடுகளை மறுத்தல், நபிமார்களை கொலை செய்தல். இது எதன் காரணமாக அப்படின்னா, கீழ்ப்படிதல் இல்லாத காரணத்தால் அப்படின்னு இந்த வசனம் முடியும். இதை நம்ம பின்னால இருந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனுக்கு கீழ்ப்படிதல் இல்லைன்னா, ஒருத்தன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமை ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா, அவன் கடவுளுடைய வெளிப்பாடுகளை மறுக்கக்கூடியவனா, நபிமார்களை மறுக்கக்கூடியவனா, நபிமார்களை கொலை செய்யக்கூடிய கூட்டத்தாரா அவங்க இருப்பாங்க. மேலும் அந்த மாதிரியான மக்கள் கடவுளின் கோபத்தை அவர்கள் தங்கள் மீது அவங்க வரவழைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, இதன் காரணமாக அவர்களுக்கு இழிவு மற்றும் அவமானம், மேலும் கடவுளுடைய கண்டனம் அவர்கள் மீது ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த காரணத்தை கடவுள் சொல்றாரு, அந்த வரிசைப்படுத்தி அந்த காரணத்தை கடவுள் சொல்றாரு. 22:2 பார்த்தோம்னா, அந்த நாளை அவர்கள் காணும் பொழுது கடவுளின் தண்டனை அச்சமூட்டக்கூடியதாகும். அவர்கள் போதையில் இல்லாத போதும் அவர்கள் போதையில் இருப்பதை போல அவர்கள் தள்ளாடுகின்றனர். ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய சிசுவை சிதைத்துக் கொள்கின்றாள். ஒரு பாலூட்டக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தள்ளிவிடுகின்றாள். ஏன்னா கடவுளின் தண்டனை அச்சமூட்டக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. இங்கேயும் நம்ம அந்த பின்னால வந்து பார்த்தோம்னா, கடவுளின் தண்டனை அச்சமூட்டக்கூடியதாக இருக்கின்றது. பாலூட்டி கொண்டிருக்கின்ற தன் பிள்ளையை தள்ளிவிடும் அளவிற்கு அந்த அச்சம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, தன்னுடைய குழந்தையை தள்ளி விடுற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவருடைய தண்டனை மிகவும் அச்சமூட்டக்கூடியதா இருக்கு. ஒரு கர்ப்பிணி பெண் சிசுவை சிதைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அது அச்சமூட்டக்கூடியதா இருக்குது. நம்ம சிதைத்துக் கொள்றோம்னா கத்தியை வச்சு குத்தி சிதைக்கிறது இல்லை, ஆபரேஷன் பண்றது இல்லை. அந்த அச்சத்தின் வெளிப்பாடா உள்ள கண்ணால அது செதஞ்சு வெளியே வரணும். அந்த அளவுக்கு அந்த நிகழ்வானது ஒரு அச்சமூட்டக்கூடிய நிலையில அது இருக்கு அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அதே போல போதையில் இல்லாத போதும் அவங்க தள்ளாடுறத நீங்க பார்ப்பீங்க அப்படின்றது. இந்த விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம். மற்ற 2 விஷயத்த நம்ம இந்த பூமியில நம்ம அதிகமா பார்க்கலன்னா கூட இந்த விஷயத்த நம்ம பார்த்திருப்போம். ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இறந்து போயிட்டா அதுக்கு உரிமையானவருடைய அந்த நிலையை நம்ம பார்த்தோம்னா, அவர் ஒரு நிலையிலே இருக்க மாட்டார். ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு, ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாம, வாயெல்லாம் உளறிட்டு, அந்த நிலையை நம்ம நேரடியா பார்க்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு அவருக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கு. அந்த அளவுக்கு கடவுளுடைய அந்த தண்டனையானது அங்க வரும் பொழுது அவர் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அது ரொம்ப பெருசா அது இருக்கு அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு.
இதெல்லாம் இதன் காரணத்தால் அப்படிங்கிறத சொல்றாரு இல்லையா. அதே போல 9:77 பார்த்தோம்னா, அதன் விளைவாக அவர்கள் அவரை சந்திக்கின்ற அந்நாள் வரை அவருடைய இதயங்களில் நயவஞ்சகத்தை கொண்டு அவர்களை அவர் பீடித்தார். இதன் காரணமாவது கடவுளிடம் அவர்களுடைய வாக்குறுதியை அவர்கள் முறித்ததனாலும் அவர்களுடைய பொய்யுரைத்த காரணத்தினாலுமே ஆகும். இங்க ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, கடவுள் என்ன செய்யறாருன்னா, அந்த கடவுளை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அவருடைய நெஞ்சங்கள்ல நயவஞ்சகத்தை நாம விதைக்கிறோம் அப்படிங்கிறது. நயவஞ்சகத்தை கடவுள் ஏற்படுத்துறாரு. என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் வாக்குறுதியை, கடவுளிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடியவர்களா அவங்க இருக்கிறாங்க. மேலும் பொய்யுரைக்கக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாங்க. இங்க வாக்குறுதிகள் அப்படிங்கிறது என்னங்கிறத நாம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பலவிதமான வாக்குறுதிகள் இருக்கு. அதாவது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, மனிதர்கள் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதி, நமக்கு நாமளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாக்குறுதி, இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த வாக்குறுதிகள் இந்த குர்ஆன்ல நம்ம பார்த்தோம்னா, வாக்குறுதிகள், உடன்படிக்கைகள், சத்திய பிரமாணங்கள், இந்த மாதிரி பல வார்த்தைகள்ல பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இது ஒவ்வொன்றும் ஒண்ணுக்கு தொடர்புடையதா இருக்கு. ஒவ்வொன்றும் அதனுடைய இடத்துக்கு தகுந்தாப்புல கடவுள் அந்த விஷயத்தை நமக்கு சொல்றத நம்ம பார்க்கிறோம். உதாரணமா, மோசஸ் அவருடைய சமூகத்தார்ட்ட வரும்போது அந்த சமூகத்தார்களுக்கு பல கஷ்டங்கள் ஏற்படுது. அதாவது கடவுள் என்ன சொல்றாருன்னா, வெள்ளம், வெட்டுக்கிளி, பேன், தவளை, மேலும் ரத்தம், இவையெல்லாம் அவங்களுக்கு ஒரு சோதனையா நாம ஆக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வர்றதா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் பொழுது அவங்க மோசஸ் கிட்ட போய், நீ கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவரா இருக்கிற, நீ கடவுள்கிட்ட பிரார்த்தித்து இந்த கஷ்டத்தை எங்களை விட்டு நீக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் அந்த விஷயத்த செய்யறத நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த விஷயத்த தொடர்ந்து செய்யறாரு. கடைசியில கடவுள் என்ன சொல்றாருன்னா, 7:135, அதாவது இருப்பினும் எந்த அளவுக்கு அவருடைய அந்த கஷ்டத்தை, அந்த பீடையை கடவுள் நீக்கினாலும் தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கள் வாக்குறுதியை முறித்து விடுகின்றனர். அவங்க என்ன சொல்லி அங்க மோசஸை சொல்றாங்கன்னா, இந்த கஷ்டத்தை எங்களை விட்டு நீக்கிட்டீங்கன்னா நாங்க நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா மாறிடுவோம், நாங்க நம்பிக்கை கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது நடக்கும் பொழுதும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தொடர்ந்து வரம்பு மீறக்கூடிய மக்களா அவங்க இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து தங்களுடைய வாக்குறுதியை மீறினார்கள். இதன் காரணத்தால் அவர்களை அவர் தண்டித்தார் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதே போல 9:75 அவர்களில் சிலர் வாக்குறுதியும் அளித்தனர். அதாவது போர்க்காலத்துல உள்ள வசனங்கள்ல உள்ள சில செய்திகளை நம்ம பார்க்கும் பொழுது சில மக்கள் சில வாக்குறுதிகளை வழங்குறாங்க, இங்க நம்பிக்கையாளர்கள்ட்ட வழங்குறாங்க. அந்த வாக்குறுதியை பற்றி கடவுள் சொல்றாரு. அவர்களில் சிலர் வாக்குறுதியும் அளித்தனர். கடவுள், அதாவது இது போர்க்காலத்துல உள்ளது இல்ல, அது தொடர்ந்து பார்ப்போம் அந்த விஷயத்த. கடவுள் அவரது அருள் கொண்டு எங்கள் மீது பொழிந்தால் நாங்கள் தர்மவான்களாக திகழ்வோம், அத்துடன் நன்னறியான வாழ்வும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கிறாங்க. என்னன்னா, கடவுள் எங்கள் மீது அருள் புரிந்தால் நாங்கள் தர்மவான்களாக திகழ்வோம் அப்படிங்கிறத அவங்க வாக்குறுதியா அளிக்கிறாங்க. அப்படிங்கிறத கடவுள் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கடவுள் அவர்களுக்கு அருள் செய்த போது அவர்கள் கஞ்சர்களாகவும் மேலும் வரம்பு மீறக்கூடியவர்களாகவும் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறத இந்த கெட்ட நபர்கள், தீயவர்கள் அதை எந்த மாதிரியெல்லாம் டீல் பண்றாங்க, கடவுள்கிட்ட கொடுத்த அந்த வாக்குறுதியை எந்த மாதிரி எல்லாம் டீல் பண்றாங்கிறத கடவுள் சொல்றாரு.
இந்த மாதிரியான வாக்குறுதிகள் வெளிப்படையா நம்ம வார்த்தையினால சொல்றது மட்டும் இல்லாம நம்முடைய அந்தரங்கமா நாம சில வாக்குறுதிகளை நமக்கும் கடவுளுக்கும் மத்தியில நம்ம வைக்கிறோம். அது நமக்கே தெரியாது. நம்ம அதை சாதாரணமா கடந்து போகக்கூடியவர்களா இருக்கிறோம். அதாவது வெளிப்படையா இந்த மாதிரி சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நம்ம அந்தரங்கமா பல நேரங்கள்ல என்ன பண்றோம்னா, நம்ம இந்த இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு நம்மளுடைய அந்தரங்க எண்ணங்கள்ல நம்ம நினைக்கிறோம். அது நம்ம நினைக்கிறதுனா நம்மளுடைய வாக்குறுதி தான். அது நம்ம நினைக்கிறதுனா சும்மா நினைச்சிட்டு போறது இல்லை. நாம டீப்பா அந்த விஷயத்த நினைவு கூறுறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சுன்னா நான் இந்த காரியத்தை நான் செய்யறேன் அப்படிங்கிறத ஒரு வாக்குறுதியா நம்மளுடைய எண்ணங்கள்லயே அதை கொண்டு வந்து அதை நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த விஷயம் நடக்கும்பொழுது நம்ம என்ன செய்வோங்கிற சொன்னோமோ அதை நடத்தாம நம்ம போயிடும், கடந்து போயிடும். ஏன்னா நம்முடைய ஆழ்மன எண்ணங்களை அறிந்தவரா கடவுள் இருக்கிறார். நாம வெளிப்படையா வார்த்தைகளால சொன்னாலும் சரிதான், நம்மளுடைய அந்தரங்கமா நாம ஒரு டிசிஷன் எடுத்து அந்த டிசிஷனை மீறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இங்க கடவுளுக்கு எதிராக நாம அந்த வாக்குறுதியை மீறுறதா ஆயிரும். அந்த மாதிரியான விஷயங்களை நாம கவனத்தோட இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து 33:15 அவர்கள் புறங்காட்டி திரும்பி ஓடிவிட மாட்டார்கள் என்று கடந்த காலத்தில் அவர்கள் கடவுளிடம் வாக்குறுதி அளித்திருந்தனர். கடவுளிடம் வாக்குறுதி செய்வதே ஒரு மிக பெரும் பொறுப்பை உள்ளடக்கியதாகும். கடவுள்கிட்ட இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்த நம்ம நினைச்சாலும் சரிதான், நம்ம வார்த்தைகளால சொன்னாலும் சரிதான், நாம ஒரு விஷயத்த வாக்குறுதியா இது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் செய்கிறேன், அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு நடந்துச்சுன்னா இப்படி செய்யறேன். இப்ப முன்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, கடவுள் எங்களுக்கு அருள் புரிந்தால் நாங்கள் தர்மவான்களாக திகழ்வோம். இது வெளிப்படையா சொல்லவும் செய்யலாம், நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினைக்கலாம் இல்லையா. நம்ம கடவுள் அருள் புரிஞ்சா நம்ம இவருக்கு இவ்வளவு கொடுக்கலாம், நம்ம மாமாவுக்கு இவ்வளவு செய்யலாம், நம்ம பெற்றோருக்கு இவ்வளவு செய்யலாம், இப்படி யார் யாருக்கோ செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ கடவுள் அருள் புரிந்ததுக்கு பின்னால அந்த கஞ்சத்தனம் நம்மள்ட்ட இருந்து வெளிப்படும். அந்த விஷயம் கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே நம்ம மறந்துடும். நம்ம மனசுல நினைச்சோம் நம்ம அப்படி பாஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு ஒரு வாக்குறுதியா இருக்கு. இது சாதாரண விஷயமா இல்ல. ஏன்னா கடவுளிடம் வாக்குறுதி செய்வது ஒரு மிக பெரும் பொறுப்பை உள்ளடக்கியது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இப்போ நம்ம அந்தரங்கமா செஞ்சாலும் வெளிப்படையா செஞ்சாலும் வாக்குறுதி தான். அதை நாம இன்றைக்கு அறிஞ்சிருக்கிறோம். நம்மளுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை கடவுள் அறியக்கூடியவராக இருக்கிறாருங்கிறத நம்ம இன்றைக்கு அறிந்த மக்களா இருக்கும் பொழுது, நம்ம வாக்குறுதிங்கிறது வெளிப்படையா நான் வார்த்தையில நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது அப்படிங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். கூபு இலல்லா, கடவுளின்பால். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அப்போ இந்த வாக்குறுதியை மீறுவது அப்படிங்கிறது இந்த மனிதர்களுக்கு எங்கே இருந்து வருது, அது ஏன் நம்ம கிட்ட வருது, அந்த வாக்குறுதியை மீறக்கூடிய அந்த செயல்பாடு, அந்த திட்டம் ஏன் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது நம்மளுடைய பாவத்தன்மையுடைய வெளிப்பாடா இந்த விஷயம் இருக்கு. இந்த விஷயத்தை தான் கடவுள் என்ன செய்யறாருன்னா சாத்தானுக்கு அனுமதி அளிக்கிறார். சாத்தானுக்கு பலவிதமான காரியங்கள் செய்யறதுக்கு கடவுள் என்ன செய்யறாருன்னா சாங்ஷன் பண்ற அனுமதி அளிக்கிறார். அதுல இதுவும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 17:64 பார்த்தோம்னா, உனது குரலை கொண்டு நீ அவர்களை வசீகரித்துக் கொள்ளலாம், உனது படை பலத்தை கொண்டு நீ அவங்கள டீல் பண்ணலாம், உன்னுடைய ஆட்கள் அனைவரையும் திரட்டி நீ அவங்கள என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உன்னுடைய வழியில நீ கொண்டு வர்றதுக்கு நீ பாடுபட்டுக்கலாம். அதே போல பணத்திலும் பிள்ளைகளிலும் நீ அவங்க கிட்ட மிக்ஸ் பண்ணி அதுலயும் நீ அவங்கள வழி எடுக்க நீ முயற்சி செய்யலாம். அதுக்கெல்லாம் உனக்கு அனுமதி இருக்கு. மேலும் அவர்களுக்கு நீ வாக்குறுதி கொடு, நீ வாக்குறுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கடவுள் அனுமதிக்கிறாரு.
அனுமதித்து தொடர்ந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, சாத்தானுடைய வாக்குறுதி வெறும் வெற்று மாயையை தவிர வேறில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ வாக்குறுதியை அளிப்பது, வாக்குறுதியை மீறக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா, வாக்குறுதியை செல்லாமலாக்குவது, இது எங்க எந்த மாதிரியான ஒரு செயல்னா ஒரு சாத்தானுடைய ஒரு செயலா அது இருக்கு. நம்ம வாக்குறுதிய மீறது யார் செய்வா அப்படின்னா சைத்தான் தான் செய்வான் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. சாத்தானுடைய வாக்குறுதி வெறும் மாயை என்று வேறில்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை கடவுள் என்ன செய்யறாருன்னா, நீங்க வாக்குறுதியை மீறாதீங்க, நீங்க ஒரு உடன்படிக்கை செய்தீங்கன்னா அதை மீறாதீங்க அப்படின்னு நம்மளுக்கு கடவுள் சொல்றாரு. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம முதல்ல படிச்சது மாதிரி வாக்குறுதியை மீறுவதன் மூலமாக நம்முடைய நெஞ்சங்களில் நயவஞ்சகத்தன்மை வந்துடும் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. நயவஞ்சகத்தன்மையை நாம அவங்களுக்கு விதைப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது வாக்குறுதியை மீறுவதின் ஒரு காரணமாக அப்படின்னு சொல்லியே சொல்றாரு அந்த விஷயத்தை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் முன்னால. அதே போல நம்பிக்கையாளர்களுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்குங்கிறதையும் கடவுள் சொல்றாரு 70:32. மேலும் நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவார்கள், அவர்கள் நம்பகத்தன்மைக்கு உரியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவங்க நம்பிக்கைக்குரியவங்களா அவங்க இருப்பாங்க. அவங்க எப்ப வாக்குறுதி கொடுத்தாலும் அதை காப்பாற்றக்கூடியவர்களா அவங்க இருப்பாங்க. அவருடைய சாட்சியம் சத்தியம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றாரு. மேலும் இஸ்மாயிலை பற்றி அதிகமான வசனத்தை நம்ம குரான்ல பார்க்க முடியாது. இந்த விஷயத்துல கடவுள் என்ன செய்யறாருன்னா, இஸ்மாயிலை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றாரு 1954. மேலும் இஸ்மாயிலை இந்த வேதத்தில் குறிப்பிட்டு கூறுவீராக, வாக்குறுதி ஒன்றை அவர் செய்த போதெல்லாம் அவர் உண்மையுடையவராக இருந்தார், மேலும் அவர் ஒரு தூதர் நபியாக இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இஸ்மாயில குறிப்பிட்டு ஒரு விஷயத்த குறிப்பா அவங்க சொல்றாருன்னா, அந்த அவர் வாக்குறுதியை எப்பெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறாரோ அதை பெர்ஃபெக்டா நிறைவேற்றக்கூடிய ஒரு நபரா அவர் இருந்தார். இது ஒரு அடையாளமா அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல கடவுள் மனிதர்களுக்கு ஏராளமான வாக்குறுதியை கொடுக்கிறாரு. அந்த வாக்குறுதிகள் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். 24:55 நீங்கள் நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்வு நடத்தினால் நீங்கள் இந்த பூமியில் உங்களை ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் நாம் ஆக்குவோம். இது கடவுளுடைய வாக்குறுதிகள்ல இருக்கு இல்லையா. உங்களுக்கு முன்னர் நாம் எவ்வாறு நம்பிக்கையாளர்களை ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் நாம எப்படி ஆக்கணுமோ அதே போல உங்களை நாம ஆக்குவோம் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த விஷயத்த சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 24:55 21:104 இந்த வானத்தை புத்தகத்தை போல மடித்து விடுவோம், அந்த நாளின் போது இந்த வானத்தை புத்தகத்தை போல நாம மடிச்சிருவோம், மீண்டும் நாம படைப்போம். இது கடவுளுடைய வாக்குறுதிகள்ல உள்ள ஒரு விஷயமா இருக்கு. அதே போல 28:13 மோசஸ் அவருடைய தாயார் என்ன செய்யறாங்கன்னா, அந்த நேரத்துல நமக்கு தெரியும் பேரோ அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கொல்றான். ஏன்னா ஆண்கள் அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு எதிராக அவங்க படை திரட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அது இருக்கலாம். அந்த நேரத்துல தான் மோசஸ் பிறக்கிற அவன் எப்ப கொலை கொண்டுகிட்டு இருக்கானோ, அந்த பிள்ளை பிறக்கிற ஆண் குழந்தைகள்லாம் எப்ப கொண்டுகிட்டு இருக்கானோ அந்த நேரத்துலதான் மோசஸ் என்ன செய்யறாருன்னா பிறக்கிறாரு. அந்த மோசஸுடைய தாயாருக்கு கடவுள் என்ன செய்யறாருன்னா வகி மூலமா அறிவிக்கிறார், இந்த ஆத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க, உன்கிட்ட அதை நான் திருப்பி கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு கடவுள் என்ன செய்யறாருன்னா வாக்களிக்கிறார். உன்கிட்ட அந்த புள்ள திரும்பி வந்துடும், நீ தூக்கி போடு. அப்ப அதே போல அந்த வாக்குறுதியை என்ன செய்யறாருன்னா கடவுள் நிறைவேற்றுறத சொல்றாரு. கடவுள் அவருடைய வாக்குறுதி சத்தியம் என்பதை அந்த மோசத்துடைய தாயார் அறிந்து கொள்வதற்காக அந்த குழந்தையை நாம் அவரிடம் சேர்த்தோம். இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும்
கடவுளுடைய வாக்குறுதி சத்தியம் என்பதை நாம தெரிந்து கொள்வதற்காக நமக்கு பல நிகழ்வுகளின் போது அந்த அத்தாட்சிகள் அற்புதங்கள் நடக்கும். இது எப்பனா நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து. கடவுள் வாக்குறுதியை மீற மாட்டாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாருன்னா அதை ஒருபோதும் அவர் மீற மாட்டாரு அப்படிங்கிறது கடவுள் நமக்கு சொல்றாரு. கடவுளுடைய வாக்குறுதி இது மட்டும் இல்லாம மோசஸ் என்ன சொல்ற, மோசஸ்கிட்ட சொல்றாரு, நீ அங்க போ, அவனால உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இது வெறும் வார்த்தைகள். அந்த இடத்துல நம்ம வாக்குறுதிங்கிற அந்த வேர்டை நம்ம பார்க்க முடியாது. நீ பேரோ கிட்ட போ, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால உன்னை ஒன்னும் செய்ய முடியாது, நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோசஸ் போறாரு. அங்க கடவுள் சொல்றது மாதிரி அங்க எதுவும் நடக்கல, அவன் அவரை கொல்லல அப்படிங்கறது நம்ம வரலாறு பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளா இருக்கு. கடவுள் வாக்குறுதின்னு சொல்லியே சில விஷயங்களை நமக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்னெல்லாம் நமக்கு சொல்றாரோ, என்னெல்லாம் நமக்கு ஏவுறாரோ, அது எல்லாமே நமக்கு வாக்குறுதி தான். அது ஒரு விஷயத்த கடவுள் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மாற்றமா அவர் செய்ய மாட்டார் இல்லையா. அந்த அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம்தான் அப்படிங்கறத கடவுள் சொல்றாருல, அந்த அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே சத்தியம்தான். ஒவ்வொரு விஷயத்த கடவுள் நமக்கு சொல்றது எல்லாமே நமக்கு வாக்குறுதி தான். நீ அங்க போ, இப்படி செய்யி, உனக்கு இது நடக்கும் அப்படின்னா அது நடக்கும். அது கடவுளுடைய வாக்குறுதி. நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களுடைய பாவத்தை நாம ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா அது வாக்குறுதி. உங்களுடைய பாவத்தை நன்மையின் கணக்கா நாம வர வைப்போம் அப்படின்னா அதுவும் கடவுள் செய்வார். அது ஏன்னா அவர் சொல்றார் இல்லையா. நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களுடைய வாழ்வாதாரங்கள் நாம பெருக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அதையும் கடவுள் செய்வார். இந்த மாதிரி கடவுள் என்னெல்லாம் நமக்கு சொல்றாரோ இது எல்லாமே அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளா இந்த குர்ஆன்ல பதியப்பட்டு இருக்கு நம்ம முன்னால. கடவுள் ஒருபோதும் அவருடைய வார்த்தைகளுக்கு மாற்றமா அவர் செய்யறதில்லை. அவருடைய வாக்குறுதிகளுக்கு மாற்றமா அவர் செய்யறதில்லை. அவருடைய வார்த்தைகளை அவர் மாற்றிக்கொள்றது. நான் உன்னை இந்த மாதிரி நீ நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்வு நடத்துறேன்னா நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார்னா காப்பாற்றுவார். அதாவது காப்பாற்ற மாட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னா கோப்பு தான். நம்ம கடவுள் மன்னிப்பார் என்று நம்பி எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒருவர் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றாரு இல்லையா. ஆனா அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையோட தான் நம்ம எதிர்பார்க்கணும். கடவுள் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தான் நம்ம அந்த எதிர்பார்ப்பை இங்க நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளா இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம், அதாவது சில காரணங்களால, அதாவது வாக்குறுதியை மீறுவது, பொய்யுரைத்தல், இந்த மாதிரியான விஷயம், இந்த காரணத்தினால நயவஞ்சகத்தன்மையை அவருடைய நெஞ்சங்களில் கடவுள் என்ன செய்யறாருன்னா வைக்கிறாரு. அவருடைய நெஞ்சங்கள்ல நயவஞ்சகத்தன்மை வந்துருது. அடிக்கடி வாக்குறுதி செஞ்சுட்டு அதை மீறிக்கிட்டே ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் நயவஞ்சகத்தன்மையை அவன் நெஞ்சத்துல வந்துருதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வாக்குறுதிகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம மறுப்பவருடைய வாக்குறுதிகள், அவங்க வாக்குறுதி அளிக்கும் பொழுதெல்லாம் அதை மீறக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. இது எதனுடைய வெளிப்பாடுன்னா சாத்தானுடைய அவனுடைய கேரக்டர்ல ஒன்னா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்பிக்கையாளர்கள் வாக்குறுதி கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவர்களா அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கடவுள் சொல்றாரு. கடவுள் நமக்கு என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் கடவுள் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு கடவுள் என்ன செய்யறாருன்னா 5:89 நாம பார்த்தோம். அதாவது வாக்குறுதிகள், உடன்படிக்கைகள், சத்திய பிரமாணங்கள் இவையெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். 5:89 உங்களுடைய சத்திய பிரமாணங்களின் வெறும் வார்த்தைகளுக்காக அவர் உங்களை பிடிப்பதில்லை, உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களில் நீங்க செய்யக்கூடிய அந்த சத்தியத்திற்காக அவர் உங்களை பிடிப்பார் இல்லையா. உங்களுடைய வெறும் வார்த்தைகளால போற போக்குல எப்படி ஏதாவது சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வெறும் வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வெறும் வார்த்தைகள்
நான் உண்மையிலே சீரியஸா சில பேர் சொல்லிட்டு வெறும் வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அது கடவுளுக்கு தெரியும் இல்லையா, அது ஏமாத்த முடியாது. அப்போ இந்த வெறும் வார்த்தைகள்ங்கிறது கடவுளை பொறுத்ததா இருக்கு. கடவுளுக்கும் எனக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் உள்ளதா இருக்கு. நாம சீரியஸா சொல்லிட்டு கூட நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். அது இங்க செல்லாது. அப்போ இந்த மாதிரி சத்திய பிரமாணங்களே என்னன்னா வெறும் வார்த்தைகளால கடவுள் அவங்கள பிடிக்கிறது இல்லை. அவங்களுடைய உள்ளார்ந்த அந்த இன்டென்ஷனோட அவங்க செய்யக்கூடிய அந்த சத்திய பிரமாணங்கள், அந்த வாக்குறுதிகளுக்காக கடவுள் அவங்கள பிடிப்பாரு, அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த வார்த்தைகளுக்கு ஒரு உதாரணமா 16:92 ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, ஒருவரை விட ஒருவர் மேன்மை அடைவதற்காக உறுதிமொழிகளை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். அதாவது நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மை அடைகிறதுக்காக, சில பெருமைகளுக்காக நீங்க உங்களுடைய உறுதிமொழிகளை துஷ்பிரயோகம் செய்யாதீங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. இந்த மாதிரியான உறுதிமொழிகளை துஷ்பிரயோகம் செய்கிறது எந்த மாதிரியான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதுக்கு கடவுள் ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்னன்னா, உறுதிபட அவர் நெய்ததை பலமற்ற நூல் குவியலாக அவிழ்த்து விட்ட ஒரு நெசவாளி ஒருத்தியை போல அப்படிங்கிற அந்த ஒரு உவமானத்தை சொல்றாரு. இது என்னன்னா, ஒரு துணி இருக்குன்னா துணி ஸ்ட்ராங்கா இருக்கும், கிழிக்க வராது. ஆனா அதுல ஒரு நூலை எடுத்துட்டா அது நூல் குவியலா மாறிடும் அப்படின்னா நம்ம பாக்குறோம். துணிலாம் ஒரு நூலை எடுத்தா நூல் குவியல ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. ஆனா நீங்க நெய்யும் பொழுது துணி நெய்றாங்க இல்லையா, அதுல ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்டை நீங்க இழுத்தீங்கன்னா அந்த இடத்துல நூல் குவியலாது. அது நெய்யும் பொழுது ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த இதை நீங்க இழுத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதீங்க, வீணா நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற சொல்றாரு. இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம அதாவது சிமெண்ட் மூடை, அரிசி மூடை, இதெல்லாம் தையல் இருக்கு இல்லையா, நம்ம தூக்கி எவ்வளவு போட்டாலும் அந்த தையல் பிரியாது. ஆனா அந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட்டை பிடிச்சி நீங்க இழுத்தீங்கன்னா சல்லுன்னு ஓப்பன் ஆயிடும் அந்த சாக்கை. அந்த மாதிரி ஒரு உறுதிப்பட நெய்த ஒரு துணிய அந்த டாட்டை இழுக்கும் பொழுது அது நூல் குவியலா மாறிடும். அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகளை வீணானதாக துஷ்பிரயோகம் செய்யாதீங்க. உங்களுடைய உறுதிமொழிகளை, உங்களுடைய வாக்குறுதிகள் அந்த மாதிரி துஷ்பிரயோகமா நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்றாரு. நம்முடைய இந்த வாழ்வில் நம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களா, அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களா கடவுள் நம்மளை ஆக்கி அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அக்கிமுஸ்ஸலாம். தொலைய நிலை.